இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. கடவுளே, அம்மா என் மச்சான் நல்லபடியா பொழைச்சு வந்துட்டானா நான் அங்க பிரதட்சணம் பண்ணி அழகு குத்திக்கிறேன். நம்ம குடும்பத்துக்கே நேரம் சரியில்லை. நான் என்ன பண்றது? என்னடா பண்ணிட்டு இருக்க? நீ எதுக்கு அவகிட்ட முறைச்சுக்கிட்டு இருக்க? எவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணிட்டு எவ்வளவு சைலண்டா வந்து நிக்கிறா பாத்தியா? அவள அப்படியே கழுத்து நடிச்சு கொல்லணும் போல இருக்கு. மரா, கொஞ்சம் பொறுமையா இரு. என்ன பொறுமையா இருக்கிறது? அவ நம்ம குடும்பத்தை கண்ணு முன்னாடி அழிச்சுக்கிட்டு இருப்பா, அதை கை கட்டி வேடிக்கை பார்க்க சொல்றியா? அவளெல்லாம் விட்டு வைக்க கூடாது. மாவளை இப்பவே நீதான் செஞ்சியான்னு கேட்ட அடிச்சு அம்பலப்படுத்தி வீட்டை விட்டு துரத்துறனால மரா, கொஞ்சம் அமைதியா இரு. ராகு மாமாக்கு இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆனதுக்கு காரணம் விஜய் நமக்கு நல்லா தெரியும். ஆனா நம்ம கிட்ட என்ன எவிடன்ஸ் இருக்கு? அதான் போன்ல வாய்ஸ் நோட் இருக்குல்ல. அதெல்லாம் எப்படி பத்தோன்னு நினைக்கிற? அப்படி ஒரு போனே இல்லன்னு அவ சமாளிப்பா. அவ நம்மள தாண்டி யோசிச்சுட்டு இருக்காடா. இப்ப என்ன அவளை அப்படியே விட்டுறலாங்கிறியா? இப்ப விட்டுறலான்னு யார் சொன்னா? வேற என்ன சொல்ல வர? மாறா, மாமா இப்ப அவளை ரொம்ப நம்புறாரு. வள்ளி அம்மாவை கேட்கவே வேண்டாம், அவங்களும் தான். ஏற்கனவே அவளை எதிர்த்து நிக்க போய் நமக்கு நிறைய பிரச்சனை வந்துச்சேடா. கொஞ்சம் பொறுமையா இருக்கலாமே. ரொம்ப நாளைக்கெல்லாம் இவள மாதிரி ஆளுங்கெல்லாம் தப்பிச்சுட்டு இருக்க முடியாது. சீக்கிரமா இவ மாட்டுவான். சரியான நேரம் பார்த்து பிடிக்கலாம். எனக்கு எதுவுமே சரியா படலடி. ராகவன் சாவு படுக்கையில தவிச்சுக்கிட்டு இருக்கான். கண்டிப்பா அவன் மறுபடியும் ஏதாவது பண்ணுவா. அதுக்குள்ள நம்ம அவளை அமைதியாக்கி ஆகணும். மரா, இதுக்கு கண்டிப்பா நம்ம ஒரு வழி பண்ணலாம். அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. என்ன ஐடியா? உன்னதான் கேக்குறேன், என்ன ஐடியா? சொல்றேன் இரு. ஏய்,